வெல்கம் மக்கள்ஸ். இது நம்ம சீரீஸோட 7th வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிக்ஷனரி, அதுக்கப்புறம் செட்ஸ் என்ற கான்செப்ட் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ டிக்ஷனரி பார்த்துட்டதுனால இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது 2 ஃபங்க்ஷன்ஸ் பெண்டிங் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக் ட்ரான்ஸ், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷன் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ இந்த 2 ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் எல்ஸு, அதுக்கப்புறம் எல்இஃப் லேடர், ஸோ இந்த மாதிரி 3 இருக்குது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில். அதை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து லூப், ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் 2 தான் வந்து பைத்தானில் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கான்செப்ட்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பெண்டிங்கில் இருக்கிற அந்த 2 ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா மேக் ட்ரான்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கணும். ஸோ வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்றதுனால நான் எடுத்து வந்து ஸ்ட்ரிங் வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன். ஜஸ்ட்டு சிம்பிளாக நான் வந்து இதுக்கு வைக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படின்ற ஸ்ட்ரிங் வேல்யூ தான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் டாட் மேக் ட்ரான்ஸ் இப்படின்னு கொடுத்தனாலே, ஸோ ப்ராக்கெட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது தெரியும், ரிட்டன் அ ட்ரான்ஸ்லேஷன் டேபிள் யூசபிள் ஃபார் str.translate. ஸோ இதனால் இதை வச்சு உங்களுக்கு தெரியும் இந்த மேக் ட்ரான்ஸும் அதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ்லேட் அப்படின்ற ஃபங்க்ஷனும் ரெண்டுமே வந்து இன்டர் ரிலேட்டட். ஸோ ஒன்று டிபெண்ட் ஆகிருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இதுலேருந்து வர வேல்யூ வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இன்னொன்றும் வேணும். என்ன வேரியபிள் வேணும்? ஒரு டிக்ஷனரி வேணும். அதனால தான் வந்து டிக்ஷனரியை பார்த்துட்டு இந்த 2 ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி டிக்ளேர் பண்ணுறேன். இதுக்குள்ளே நான் என்ன டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு ஒரு கீ வச்சுருக்கேன். இதுக்கான வேல்யூ வந்து 115 வைக்கிறேன். ஓகேவா? வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா பி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கீ கிரியேட் பண்ணுறேன். இதுக்கான வேல்யூ வந்து நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 116 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ கிரியேட் பண்ணுறேன். இதுக்கான வேல்யூ வந்து 117 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். வச்சுட்டுனா இப்போது ஸ்ட்ரிங் டாட் மேக் ட்ரான்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னத்தை உள்ளே பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த டிக்ஷனரியை பாஸ் பண்ணால் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கீ வேல்யூஸ் எல்லாமே பாருங்கள் இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. வர அவுட்புட்டில் 97 115 வந்திருக்கு, 98 116 வந்திருக்கு. ஸோ இந்த 97 98 99 இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசி இருக்குல்ல, இதுக்கான இன்டீஜர் வேல்யூஸ் ஆர்எல்ஸ் ஆஸ்கி வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது வந்து இந்த சம் 65லேருந்து ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு கரெக்டாக தெரில. பட் இந்த ஏவோட இந்த ஸ்மால் லெட்டர் ஏவோட வேல்யூ வந்து 97. ஸோ இதையும் பைத்தானில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் நான் இப்போ வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டரை பாஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கான வேல்யூ கிடச்சினா ஆஸ்கி வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ கேபிட்டல் ஏக்கு தான் 65 அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் சும்மா ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஸோ கேபிட்டல் ஏ, ஸோ பார்த்தீங்கன்னா 65 கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து 65ல் ஸ்டார்ட் ஆகும் கேபிட்டல் ஏ. ஸோ வந்து ஸ்மால் ஏ வந்து 97. ஓகேங்களா? ஸோ அதனால தான் என்ன ஆகிடுனா இந்த ஏவோட ஆஸ்கி வேல்யூ 97. ஸோ இங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி வந்து 98. ஸோ இது வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போது என்ன அர்த்தம்னா இந்த ஏ வந்து 115க்கு மேப் பண்ணுது. ஸோ ஏவோட ஆஸ்கி வேல்யூ வந்து 97. ஸோ 97 வந்து 150. 97ன்றது கீ. ஸோ அதுக்கான வேல்யூ வந்து 115. 98 வந்து அதே மாதிரி பியோட ஆஸ்கி வேல்யூ. ஸோ 98 வந்து கீ, 116 வந்து அதோட வேல்யூ, அந்த கீக்கான வேல்யூ. ஸோ 99 அதே மாதிரி சியோட இது கீ ஆஸ்கி வேல்யூ. ஸோ அதனால் வந்து அதுக்கான வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்குறது 117. ஸோ இப்போது ட்ரான்ஸ்லேட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். நான் ஜஸ்ட்டு ஒன்றுமே பண்ணல. இப்போ வந்து பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் சும்மா கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் டாட் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போது இங்கே வந்தது இல்லையா, நம்மளுக்கு வந்து இங்கே வந்தது இல்லை. இதை நான் அப்படியே என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணி ஜஸ்ட் இதுக்குள்ளே பாஸ் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து இந்த ட்ரான்ஸ்லேஷன் டேபிள் நம்மளுக்கு கிடைச்ச அவுட்புட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பி கூட என்ன இருக்குது பாருங்கள், எஸ்டியூ அப்படின்னு இருக்குது. ஏபிசி அப்படின்னு கொடுத்தது எஸ்டியூ அப்படின்னு மாறிடுச்சு. பிகாஸ் 115 வந்து எதுக்கான ஆஸ்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்ற கேரக்டருக்கான ஆஸ்கி வேல்யூ தான் 115. 116 வந்து டியோடது, 117 வந்து யூவோடது. ஸோ இதுதான் வந்து இந்த மேக் ட்ரான்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்லேட் வந்து ஒர்க் ஆகிற விதம். ஸோ இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு கரெக்டாக அப்ளிகேஷன்லாம் சொல்லதில்லை. பிகாஸ் இதை வந்து நான் எங்கேயுமே யூஸ் பண்ணதில்லை இது வரைக்கும். ஸோ ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு மேபி உங்களுக்கு ஒரு கேரக்டரை இப்போ வந்து எஸ்ஐ ஏவாக கன்வெர்ட் பண்ணணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது மேபி நீங்கள் ஜஸ்ட் ஒரு டிக்ஷனரி மட்டும் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு மேப் பண்ணணும், இதுக்கு மேப் பண்ணணும்னு சொல்லிட்டிங்கன்னா ஜஸ்ட் இதை பாஸ் பண்ணிங்கனாலே போதும். ஸோ நீங்கள் இதில் வந்து
இருக்கிற வேரியபிள்ஸ் தான் பாஸ் பண்ணணும் கிடையாது. இப்போ வந்து இங்கே வந்து நான் பாஸ் பண்ணது வந்து ஏ இதை கொடுத்துருக்கேன் இல்லையா, நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் ஸ்மால் லெட்டர்ஸ்க்கு ஃபுல்லாக கூட கொடுத்துடலாம். ஏலேருந்து இசட் வரைக்கும் கொடுத்துட்டு அது வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ அந்த நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ரிங்கில் வந்து அந்த வேல்யூஸ் இருந்தால் அது சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி இல்லைன்னா அது வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகாது. ஸோ இதான் வந்து கான்செப்ட். ஸோ இதான் வந்து மேக், ட்ரான்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்லேட். நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஸோ அதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இந்த சம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகிற ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் ஸ்ட்ரிங்லேயே கூட. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இஃப் கண்டிஷன்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். மொத்தமே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 3 இருக்குது. ஒன்று வந்து நார்மல் இஃப், எல்ஸ் கண்டிஷன் இல்லாமல், ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஃப் எல்ஸ் அப்படின்னு, அதுக்கப்புறம் வந்து இஃப் எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிம்பிளாக இஃப்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இஃப் இதுதான் கீவேர்ட். ஸோ நீங்கள் ப்ராக்கெட்ஸ்லாம் போடணுன்னு பைத்தானில் எந்த அவசியமே கிடையாது. நீங்கள் ப்ராக்கெட்ஸே போட தேவை கிடையாது. ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையான கண்டிஷனை கொடுத்தா மட்டும் போதும். ஸோ நம்ம சிம்பிளாக வந்து வேரியபிள்ஸ்லாம் எதுவும் இப்போதைக்கு யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட்டு நான் வந்து 5 < 6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த கண்டிஷன் வந்து அப்சல்யூட்லி ட்ரூ, எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் 5 வந்து 6ஐ விட சின்னது தான். நான் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இப்போ கொடுக்குறேன். ஸோ ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதான் வந்து இஃப் கண்டிஷன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை வந்து வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இஃப்பில் தான் நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம இங்கே தான் யூஸ் பண்ணுவோம். அந்த அண்டு ஆர் நாட், ஸோ அதை வந்து இங்கே தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 < 6 வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 6 < 7, ஸோ இப்படி கொடுத்தேன்னா இப்பயும் வந்து ட்ரூ தான். ஓகேவா? இப்போ ட்ரூ வந்துடுச்சு. இன்கேஸ் நான் வந்து 7 < 6 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உல்ட்டாவாக கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து வராது, பிகாஸ் ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஸோ இங்கே கண்டிஷன் செக் பண்ணும்போதே இங்கே கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆனதுனால இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே போது அப்படியே எக்ஸிட் ஆகி வெளில வந்துடும். ஸோ இதான் வந்து இஃப் கண்டிஷன். ஸோ ஒரு சாதாரண இஃப் ஸ்டேட்மெண்ட் இருந்துன்றது பைத்தானில் வந்து இப்படி தான் இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இஃப் அதுக்கப்புறம் கண்டிஷன், நீங்கள் எத்தனை கண்டிஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம், மல்டிபிள் கண்டிஷன்ஸ் எது வேணாலும் கொடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரியே ஒரு இஃப்குள்ளே நீங்கள் இன்னொன்று கொடுக்கலாம். இப்போ வந்து நான் இங்கே வந்து அண்டு கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை வந்து நீங்கள் அண்டு இல்லாமல் கூட கொடுக்க முடியும். அதை எப்படி கொடுக்கணும்னா, ஸோ இது வந்து ஒரு கண்டிஷனாக. நெக்ஸ்ட் திரும்ப இஃப் 6 < 7, ஸோ இது ஒரு கண்டிஷன். இதை தான் நான் வந்து இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி சிங்கிள் லைன்லேயே நான் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? பட் இப்போ பார்த்தீங்கன்னா எரர் வரும். பிகாஸ் இந்த இன்டென்டேஷனை கரெக்டாக பார்த்துக்கணும். பிகாஸ் பைத்தானில் வந்து ப்ராக்கெட்ஸ்ன்றது கிடையாது. ஸோ இப்போ நம்ம இப்போ தான் வந்து ஒரு கான்செப்டாக வந்து பெரிய கான்செப்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ அதனால தான் இப்போ தான் உங்களுக்கு அந்த இன்டென்டேஷன்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் இன்டென்டேஷன் கொடுக்கல. ஓகேவா? ஸோ அதனால் வந்து அங்கே எரர் வந்தது. இப்போ நான் வந்து இன்டென்டேஷன் கொடுத்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து என்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து ஆன்சர் ட்ரூ வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து நான் இஃப்குள்ளே இஃப் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து இதுக்கும் அந்த இஃப் எல் இஃப் லேடருக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் ஜஸ்ட் வந்து ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷன் நெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜஸ்ட் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி எத்தனை இஃப் வேணாலும் உள்ளே வந்து இன்பில்ட்டாக கொடுத்துக்கிட்டே போகணும். அதுக்கு மாதிரி நெஸ்டட் இஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தேவைப்படுற நேரத்தில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வந்து மேபி அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அதை வச்சு சால்வ் பண்ணுறது வந்து பெஸ்ட். பிகாஸ் உங்கள் கோடோட லென்த்தை நீங்களே வந்து சும்மா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி பெருசாக்கிட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்கும்போது வேல்ட்ரஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். ஸோ வந்து ஒரு கண்டிஷனில் ஒரு வேரியபிளுக்கான வேல்யூ அசைன் பண்ணுறது, அதை வந்து நம்ம இப்போ இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ வந்து இந்த இஃப் கண்டிஷனை எடுத்துட்டு ஸோ என்டர் கொடுத்துட்றேன். இப்போ வந்து ஏ ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து நான் வந்து இப்போ இதை கொடுத்துட்டு உள்ளே வந்து ஏவியே பிரிண்ட் பண்ணும். ஸோ வந்து ஆன்சர் ட்ரூ. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏவை தான் பிரிண்ட் பண்ணுறேன். ஏவுக்கான வேல்யூ எங்கே அசைன் பண்ணுறேன்னா அது இஃப் கண்டிஷனில் தான் நான் அசைனே பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் திரும்ப வந்து பிரிண்ட், அது வந்து உள்ள இந்த கண்டிஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. பிகாஸ் 5 < 6 தான், அது ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும். அதனால் இப்போ வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வருது. ஸோ அங்கே வந்து நான் கொடுத்துருக்கிறது பிரிண்ட் ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இங்கே வந்து ரிட்டன் ஆகுது நம்மளுக்கு வந்து ஒரு பூலியன் வேல்யூ தான் ரிட்டன் ஆகும். எதர் ட்ரூ ஆர் எல்ஸ் ஃபால்ஸ் தான் ரிட்டன் ஆக போகுது.
ஸோ அதனால் இங்கே வந்து அது பிரிண்ட் ஆகிடுச்சு. இன்கேஸ் இங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 5 greater than 6. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பிரிண்ட் ஆகுது. பட் நான் இங்கே வெளில வந்துட்டு பிரிண்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வரும். பிகாஸ் இங்கே வந்து நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஏவோட வேல்யூ நம்ம எங்கே வேணாலும் அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே தான் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நம்ம எங்கே வேணாலும் வெளியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இஃப் கண்டிஷன். நான் வந்து இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஐடியில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஃப் எல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வெறும் இஃப் கண்டிஷனோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொன்னால், அந்த கண்டிஷன்லேருந்து லெஃப்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு சொல்யூஷன் நம்மளால் தர முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இஃப் எல்ஸ். ஸோ இஃப் 5 greater than 6 அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் செக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரிண்ட் கொடுத்து பிரிண்ட்டுக்குள்ளே ஜஸ்ட் எஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து வெறும் இஃப். இன்கேஸ் இது வந்து நம்மளுக்கே தெரியும் 5 வந்து greater than 6 கிடையாது, அப்போ வந்து அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் இருக்கணும் இல்லை. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ நம்மளுக்கு இல்லை, ஒரே ஒரு இஃப் கண்டிஷன் போதும், நம்ம இங்கேயே வந்து நோன்னு மாற்றிக்கலாம், இந்த எஸ் எடுத்துகிட்டு நோன்னு மாற்றிக்கலாம், எந்த பிரச்சனை. பட் தெரியாத வேல்யூஸ்னு வரும்போது நம்ம வந்து அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் கொடுத்தாகணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இதான் வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நான் என்ன கொடுப்பேன்னா பிரிண்ட் நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன். அப்போ வந்து யூசர் தெரிஞ்சுப்பாங்க ஓகே இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னு இருந்துச்சு. பிகாஸ் 5 is greater than 6 வந்து கிடையவே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்து நோ அப்படின்றது வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து இஃப் அண்ட் இஃப் எல்ஸ். ஸோ இது ரெண்டுமே இது வந்து ரொம்பவே சின்ன கான்செப்ட் தான் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது. ஜஸ்ட் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டாலே போதும். ஸோ இஃப் 5 greater than 6 வந்து ஆப்வியஸாக ஃபால்ஸ். ஸோ அதனால் வந்து எல்ஸ் கண்டிஷனுக்கு வந்துச்சு. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து நம்ம பிரிண்ட் நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நோ பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இது வந்து அதுக்கு இஃப் எல்ஸ் கண்டிஷன். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வெறும் நார்மல் இஃப் கண்டிஷன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா இஃப் எல்இஃப் லேடர்னு ஒன்று சொன்னோம் இல்லையா. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுவுமே ஒன்றும் கிடையாது, மல்டிபிள் கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறது. அதாவது வந்து இப்போ வந்து இஃப்னு வந்து உள்ளே வந்து செக் பண்ணிட்டு போவோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன, ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நெக்ஸ்ட் இஃப்குள்ளே போவோம். இன்னொரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் நெஸ்டட் இஃப் வந்து நம்ம ஒரு இஃப்குள்ளே இன்னொரு இஃபாக போடுறது. ஓகேங்களா. பட் இங்கே வந்து அப்படி பண்ணாது இந்த எல்இஃப் லேடர்ன்றது. நான் இப்போ வந்து 5 greater than 6 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். ஓகேவா. நான் என்ன சொல்கிறேன், பிரிண்ட் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று போடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ எல்இஃப் போடணும், சாரி எல்சிஃப் கிடையாது, எல்இஃப் தான் பைத்தானில் இருக்கிற கீவேர்டு. எல்சிஃப் வந்து மற்ற லாங்குவேஜ் தான், அது கூட கன்ஃபியூஸ் ஆகிட்டு போட்டேன். ஸோ எல்இஃப் அப்படின்னு போடணும், இங்கேயும் ப்ராக்கெட்ஸ் தேவையில்லை. ஸோ எல்இஃப்னு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அங்கே ஒரு கண்டிஷன் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இன்கேஸ் இது ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த கண்டிஷனை செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 6 greater than 7 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன்னா பிரிண்ட் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போது நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், இன்னொரு எல்இஃப் வைக்கிறேன். எல்இஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் வந்து 8 greater than 7 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து இதுக்குள்ளே வந்து ஆஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எல்ஸ் கண்டிஷன் ஒன்று கொடுக்குறேன். இது வந்து நார்மல் டிஃபால்ட் எல்ஸ், இது வந்து ஒரு டிஃபால்ட் கண்டிஷன் வச்சுக்கோங்க. நான் வந்து பிரிண்ட் இதுக்குள்ளே வந்து டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 greater than 6 கிடையவே கிடையாது, 6 greater than 7 கிடையவே கிடையாது, 8 greater than 7 ட்ரூ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃப்கோர்ஸ்ன்ற அவுட்புட் தான் நம்மளுக்கு கிடைக்கணும். ஆஃப்கோர்ஸ் அப்படின்றது கிடச்சிச்சு. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா அல்டிமேட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ பேரலாக கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இஃப் கண்டிஷன் வச்சுருக்கேன், அது சப்போஸ் எனக்கு சக்ஸஸ் ஆகும்னா எனக்கு நெக்ஸ்ட்டு ஒரு செக் பண்ணுறேன். ஸோ அதுவும் சக்ஸஸ் ஆகும்னா இன்னொன்று செக் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு யூசர்ட்டேருந்து சம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஃபார்ம் வந்து யூசர் நேம் மட்டும் கொடுத்துட்டாங்க, பாஸ்வேர்ட் கொடுக்கல. அப்போ வந்து நீங்கள் செக் பண்ணலாம்ல இஃப் வந்து அந்த சம் ஃபீல்டு வந்து எம்டியாக இருக்கா. ஸோ இந்த ஃபீல்டு வந்து ஃபில் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு இந்த ஃபீல்டு வந்து எம்டியாக இருக்கா இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக செக் பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த எல்இஃப் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இதான் பைத்தானில் இருக்கிற இஃப் எல்ஸ் கண்டிஷன். 3 கண்டிஷன் தான் இருக்குது, இஃப் எல்ஸு, அதுக்கப்புறம் இஃப் எல்இஃப் லேடர். ஸோ இது மட்டும் தான் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக இது ரொம்பவே சிம்பிள் கான்செப்ட். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் கண்டிஷன் கொடுத்து செக் பண்ணாலே முடிஞ்சிருச்சு. ட்ரூ வந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அப்படி இல்லைனா எல்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா எல்ஸில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் இஃப் எல்ஸோட ஒரு நார்மல் இது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 2-3 ஃபங்க்ஷன்ஸ் வச்சு பார்க்கலாம். இப்போ என்னென்னா a = str அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு
நான் என்ன பண்ணேன்னா இஃப் ஏ டாட், இது வந்து ஸ்ட்ரிங் இல்லையா, ஸோ ஸ்ட்ரிங்கில் வந்து நான் ஸ்ட்ரிங் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எஸ் அப்படின்னு சொல்கிறேன். பிகாஸ் இங்கே ஏன் எஸ் வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு பூலியன் வேல்யூ தான் அவுட்புட்டாக தரும் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து ஏ அப்படின்றதுல வந்து ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் அப்படின்ற ஸ்ட்ரிங் வேல்யூ தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதில் வந்து வெறும் ஆல்ஃபபெட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் எஸ் அப்படின்னு சொன்னதும் அது வந்து கண்டிஷன் ட்ரூ. ஸோ உள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் கண்டிஷன். பைத்தானில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்த 3 கண்டிஷன் தான் இருக்குது. இஃப் எல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப் எல்இஃப் லேட்டர். பட் இது 3மே வந்து இம்பார்ட்டண்டான கண்டிஷன், கொஞ்சம் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இஃப் எல்இஃப். நெக்ஸ்ட் வந்து நம்ம லூப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ லூப்ஸ் வந்து 2 டைப்ஸ் தான் இருக்குது பைத்தானில். மற்ற லாங்குவேஜ்லாம் 3 இருக்கும். ஃபார் வைல், டூ வைல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பைத்தானில் அந்த மாதிரி கிடையாது, ஃபார் வைல் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த 2 லூப்ஸ் பற்றியும் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம லூப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் எடுத்ததும் ஃபார் லூப் பற்றி பார்க்கலாம். ஃபார் லூப், ஸோ ஃபார் லூப் வந்து மற்ற லாங்குவேஜஸ் படித்தவங்களுக்கும் பைத்தானுக்கும் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ மற்ற லாங்குவேஜில் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணிங்கன்னா ஃபார் அப்படின்னு ஒரு கீவேர்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவீங்க, ஒரு 2 ப்ராக்கெட் போடுவீங்க, அதுக்கப்புறம் இனிஷியலைஸ் பண்ணுவீங்க i = 0, டெஸ்ட் கண்டிஷன் ஒன்று இருக்கும் i less than 8, ஸோ சம்திங் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு செமிகாலன், திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா i++, அதுக்கப்புறம் வந்து இது கீழே நீங்கள் இந்த ப்ராக்கெட்ஸ் கொடுக்குறது தான் எல்லாமே. ஸோ இங்கே வந்து எரர் வந்துருச்சு ஆல்ரெடியே. ஸோ இப்படி தான் வந்து சி++, ஜாவா படித்தவங்க எல்லாருக்குமே வந்து இப்படி தான் வந்து சில மாடர்ன், ஸோ ஜாவாவில் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு என்ஹான்ஸ்டு ஃபார் லூப்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சில லாங்குவேஜ்லையுமே வந்து இதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஃபார் லூப் தான் இருக்குது. ஸோ வந்து பைத்தானில் வந்து பட் அந்த ஃபார் லூப் கம்ப்ளீட்டாக கிடையவே கிடையாது. பைத்தானில் ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரு, ஸோ இது வந்து கீவேர்டு ஐ, ஸோ நீங்கள் இங்கே எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஐ. ஸோ இங்கே வந்து டைனமிக்ன்றதுனால நம்ம வந்து எதையுமே வந்து நமக்கு தேவைப்படுற இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கலான்றதுனால ஐ அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே கொடுத்தாலே ஐ. ஓகேவா? ஸோ இன்னுன்றது நம்ம என்னென்னா நம்ம வந்து ஒரு ஆப்ரேட்டர் ஒன்று பார்த்தோம், அது என்னென்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து இதுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒன்று தான் இந்த இன்னு. ஸோ இந்த இன்னு வந்து இந்த ஐயை இந்த ஃபார் லூப்லேயும் இஃப் கண்டிஷன்லேயும் யூஸ் பண்ணாங்கன்னு அப்பயே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி இந்த இன்னு வந்து ஃபார் லூப்பில். ஸோ இது வந்து எப்படி எதுக்காகன்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் வேல்யூலேருந்து ஒரு எண்ட் வேல்யூ வரைக்கும் கண்டினியூஸாக வந்து நம்மளுக்கு ஒரு சீரீஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ரேஞ்ச்னா என்னென்னா இப்போ வந்து நான் வந்து இங்கே ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 1,5 அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு அப்படி தான் ரேஞ்ச் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு புரியும். பிரிண்ட் ஐன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வேல்யூ 1, எண்ட் வேல்யூ வந்து நான் 5 கொடுத்துருக்கேன், 4 வருது. இந்த 4 ஏன் வருதுன்னா நம்ம லிஸ்ட்டில் ஒன்று பார்த்தோம், எண்ட் வேல்யூ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து n-1 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதே தான் இங்கேயும். ஸோ 5ன்ற வேல்யூ வந்து n-1 அப்படின்னு ஆகிடும். ஸோ வந்து 4 வரைக்கும் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷன். ஸோ ஏன் இங்கே வந்து ஐயை வந்து நம்ம எதுவுமே இனிஷியலைஸே பண்ணல, நம்ம வந்து i = 0 எதுவுமே கொடுக்கல. பிகாஸ் நம்ம இங்கே கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இது எப்படி இருக்குன்னா ஒரு இங்கே வந்து ரேஞ்சில் ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்னா ஒரு வேல்யூ வரும் 1 அப்படின்ற வேல்யூ வரும். அது வந்து ஐக்கு ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடும். ஸோ வந்து அங்கே அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வரும்போது ஐயோட வேல்யூ வந்து 1. ஸோ வந்து நம்மளுக்கு அதனால தான் 1 பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ வந்து 2. பிகாஸ் இந்த ரேஞ்சுன்றது அப்படியே ஆர்டராக தான் போகும், 1, 2, 3, 4. ஸோ வந்து நான் வந்து 5 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க, 5 - 1 வந்து 4. ஸோ வந்து 4லேயே ஸ்டாப் ஆகிடும். அதனால் வந்து லூப் போட்டு வெளில வந்துடும் அதோட. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப். அதுக்கப்புறம் ஃபார் லூப்னு சொல்லுவாங்க பைத்தானில். ஸோ இந்த ஃபார் லூப் வந்து ஒரு ரேஞ்ச் இப்போ வந்து ஒரு 10 டைம்ஸ் பண்ணணும்னா நீங்கள் அந்த மாதிரி ஃபார் ஐ இன் ரேஞ்ச். ஸோ வந்து எப்பயுமே இந்த ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷனில் நீங்கள் எய்தர் இந்த மாதிரி 2 வேல்யூஸ் கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் வெறும் என் வேல்யூ மட்டும் இப்போ 10ன்னு கொடுத்தா மட்டும் போதும். பட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கேஸ் வந்து இந்த மாதிரி பர்டிகுலர் வேல்யூவில் தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, இப்போ வந்து 0ல் ஸ்டார்ட் ஆக வேணாம், எனக்கு வந்து 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். பிகாஸ் 0 சம்டைம்ஸ் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ 0ல் டிவைட் பண்ணால் 0 டிவிஷன் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது, எனக்கு 1லேருந்து தான் வந்து வேல்யூ ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா
ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டார்ட் வேல்யூ கொடுத்துக்கலாம். அது இங்கே கொடுத்துருக்கலாம் 1,10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். கொடுக்கும்போது எப்பவுமே உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு லூப் வந்து இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது சொல்கிறேன், லூப் வந்து 10 டைம்ஸ் ரன் ஆகணும். ஐ மீன் வந்து இப்போ வந்து ஒரு டிவிஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு நம்பரை 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 வரைக்கும் டிவைட் பண்ணணும்னா நீங்கள் எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, இந்த நீங்கள் கொடுக்குற எண்ட் வேல்யூ வந்து n-1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லூப் வந்து நான் இங்கே வந்து ஜஸ்ட் ஐயை பிரிண்ட் தான் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் 9 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். பிகாஸ் 10-1 வந்து 9, அதனால அது பாருங்கள் 9 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். 0ல் ஸ்டார்ட் ஆகும். எப்பயுமே ரேஞ்ச் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் வேல்யூ வந்து ஏதாவது ஒன்று வேணும், பர்டிகுலர் வேல்யூவில் தான் ஸ்டார்ட் ஆகும்னா நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி தான் ஆகும். ஸோ இப்போது நான் இதை எனக்கு வந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆக வைக்கணும். என்ன பண்ணணும்னா 11 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிடுச்சு, தெரியுதா? ஸோ இப்போ வந்து நான் திரும்ப அதை ரீஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இந்த இது இருக்கு இல்லையா, நான் வந்து டிவைட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபார் I in range. ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 1ல் இப்போ வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 0லேருந்து எனக்கு வந்து 11 வரைக்கும், அதாவது 10 வரைக்கும் லூப் வந்து ரன் ஆக போகுது. என்ன பண்ண போகுதுன்னா print 5/i. ஃபஸ்ட் லைனில் எரர் வந்துடும், 0 டிவிஷன் எரர். ஸோ இங்கே வந்து பிகாஸ் 0வால் ஒரு நம்பரை டிவைட் பண்ண முடியாது, அதனால தான் இந்த பிரச்சனை. ஸோ எனக்கு என்னென்னா அப்போ வந்து எனக்கு தெரியும் 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்பிரேட்டர்கிட்ட சொல்கிறேன். அதுவும் அப்படியே பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துச்சு. 5 வந்து ஃபஸ்ட்டு 1 டிவைட் பண்ணுது, நெக்ஸ்ட்டு 2 டிவைட் பண்ணுது, நெக்ஸ்ட் எல்லாம் டிவைட் பண்ணி அப்படியே எல்லாருமே எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் இந்த ரேஞ்ச் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த ஃபார் லூப் வந்து ரேஞ்சுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து ரொம்ப இந்த கலெக்ஷன்ஸ் கான்செப்ட் படிக்கும்போது நான் சில ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தேன். இட்டரபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். இட்டரபிள்னா என்னன்னு சொல்லியிருந்தேன்னா, இப்போ ஒரு வேல்யூவை ஐட்ரேட் பண்ண முடிஞ்சால், அதுக்குள்ளே வந்து லூப் பண்ண முடிஞ்சால், அதை தான் நம்ம வந்து இட்டரபிள் வேல்யூ ஆர்எல்ஸ் ஐட்ரேட்டபிள் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்எல்ஸ் ஐட்ரேட்டபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை உங்களுக்கு ஐட்ரேட் பண்ணி காட்டுறேன். ABC. ஓகேவா? ஸோ இப்போது ஃபார் I in A print I. ABC print ஆகுதா? பிகாஸ் ஒரு ஸ்ட்ரிங்கும் பைத்தானில் வந்து ஐட்ரேட் பண்ண முடியும். அதனால தான் வந்து இங்கே ABC அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஐயோட வேல்யூ வந்து A, நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ B, நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ C. இதனால தான் வந்து இங்கே ஐட்ரேட் ஆகி ABC அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து அகைன் ஏவே வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1, 2, 3, 7.8, சம் ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு இப்போது ஃபார் I in A. ஸோ சேம் ஃபார் லூப் தான் அப்படியே ரன் ஆக போகுது. ரன் ஆச்சுன்னா 1, 2, 3, 7.8, ஸோ இது அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் பண்ணுறது. இந்த ஃபார் லூப் வச்சு நீங்கள் எந்த ஐட்ரேட்டபிள் ஆப்ஜெக்ட் வேணாலும் ஐட்ரேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்கு, ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டுப்பிள்ஸு, செட்டு, டிக்ஷனரி, இது எல்லாத்தையுமே உங்களால் வந்து கம்ப்ளீட்டாக லூப் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப்போட ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். நீங்கள் இதுவே வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இண்டெக்ஸ் வச்சு லூப் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இண்டெக்ஸ் வச்சு லூப் பண்ண முடியும் ஒரு லிஸ்ட்டில். ஸோ அது எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து லூப் பண்ணுறது, ஸோ ஒரு லிஸ்ட்டை லூப் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் வச்சு லூப் பண்ணணும் அப்படின்னா சில டைம் அந்த மாதிரி வரும். ஸோ ஃபார் I in range அப்படின்னு கொடுக்குறீங்களா? ஸோ இங்கே நீங்கள் என்ன கொடுக்கணும்னா, பிகாஸ் வந்து நீங்கள் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே லூப் பண்ண போகிறீங்க, பட் எதை வச்சுன்னா இண்டெக்ஸ் வச்சு லூப் பண்ண போகிறீங்க இப்போ. ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு அந்த லிஸ்ட்டோட லென்த்து தெரியணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா len of A அப்படின்னு சொன்னால் அந்த லிஸ்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா print A of I அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போது அதே வேல்யூஸ் அப்படியே பிரிண்ட் ஆகும் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸ் வச்சு லூப் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூலாம் எடுக்கிறது. ஸோ இது வந்து நான் என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இங்கே வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்குள்ளே len of A. ஸோ len of A என்னது 1, 2, 3, 4, 5, 5ன்றது இருக்கும். len of A வந்து 5. ஸோ அதனால் 0 to 4 வரைக்கும். ஸோ இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0th இண்டெக்ஸில் 1 இருக்குது. ஸோ 1 பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 2, தேர்ட் இண்டெக்ஸில் 3, ஃபோர்த் இண்டெக்ஸில் 7.8, தேர்ட் இண்டெக்ஸில் 0, 1, செகண்ட் இண்டெக்ஸில் 3,
தேர்ட் இண்டெக்ஸில் 7.8, ஃபோர்த் இண்டெக்ஸில் வந்து இந்த சம் ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ அதனால் அது அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதான் ஃபார் லூப்பு. ஃபார் லூப் வந்து பைத்தானில் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்பவே சிம்பிள் கான்செப்ட் சொல்ல போனால் ஃபார் லூப் போடுது. ஃபார் ஐ இன் இதுதான் சின்டாக்ஸ். அந்த ஐ இன்க்கு அப்புறம் வந்து நீங்கள் எதை வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டை கொடுத்தா அது உள்ள ஹைட்ரேட் பண்ணும், ஆர்எல்ஸ் ஒரு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் கொடுத்தா அதில் வந்து அந்த ஆர்டர் படி ஹைட்ரேட் பண்ணும். ஸோ இதான் நீங்கள் வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமே கிடையாது. அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். நீங்கள் ஜஸ்ட் அந்த ஃபார் லூப்பில் என்ன நடக்கணும், எதை லூப் பண்ணணும், என்ன நடக்கணும்னு மட்டும் சொன்னால் போதும். மீதி எல்லாத்தையுமே வந்து பைத்தானே கேரி அவுட் பண்ணிக்கும். ஸோ இதான் வந்து ரொம்பவே சிம்பிள் ஃபார் லூப். இந்த லூப்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் வந்து பைத்தானில் வந்து ரொம்பவே ஈஸி, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நான் ஜஸ்ட் அதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ எல்லோரும் இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் என்கிட்ட அப்டேட் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. நான் இது வந்து விஸ்லி எதுவும் கொஷினெல்லாம் போடல. நான் இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களோட எக்ஸ்ப்ளரேஷனுக்காக சொல்கிறேன். ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து பைத்தானில் லாஸ்ட் கான்செப்டில் டிக்ஷனரி அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஸோ டிக்ஷனரியில் நம்ம வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து கீ, இன்னொன்று வந்து வேல்யூ. ஸோ நான் டிக்ஷனரியில் வந்து எல்லாருக்குமே தெளிவாக சொல்லியிருக்கோம், ஒரு கீயை வச்சு தான் ஒரு வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கீஸ் ஃபங்க்ஷனை ஃபார் லூப்பில் எப்படி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆர்டராக வந்து இப்போ வந்து ஒரு டிக்ஷனரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சம் டிக்ஷனரி இருக்குது, ஏ இஸ் ஈக்குவல் டு, ஸோ வந்து 1க்கு கீ, இந்த மாதிரி நான் வந்து 5 எலமெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். 1ன்றது கீ, 2ன்றது வேல்யூவா. ஸோ நான் இந்த மாதிரி மொத்தமாக 5 எலமெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஏ டாட் கீஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா கீஸும் கிடச்சிரும். ஸோ அதை ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் வேல்யூஸை வெளில எடுத்து பிரிண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே லூப்பில் முடிக்கணும், 2 லூப்லாம் இல்லை, ஒரே லூப்பில் அந்த டிக்ஷனரி டாட் கீஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி எல்லா வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ணணும், டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூஸையும். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான் அது. ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப்பு. நெக்ஸ்ட் நம்ம வந்து வைல் லூப் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே வைல் டைப் பண்ணிட்டேன் ஐடியல்லி. ஸோ இதில் வந்து வைல் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வைல்ன்றது ஸோ அதுதான் வந்து கீவேர்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே வந்து கண்டிஷன். வைல் ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா இன்ஃபினிட். ஓகேங்களா? ஸ்டாப்பே ஆகாது, போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து இன்கேஸ் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் வர வரைக்கும் உங்களுக்கு வந்து சில டைம் எப்போ பிரேக் பண்ணணும்னு தெரியாது. உங்களுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், இப்படி வந்தால் மட்டும் பிரேக் ஆகணும், அது வரைக்கும் எனக்கு இது ரன் ஆகிட்டே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வைல் ட்ரூன்னு கொடுத்துட்டு அந்த கண்டிஷன் வந்தால் மட்டும் பிரேக் ஆகா அப்படின்னு சொன்னாலே போதும். ஸோ இந்த மாதிரி இது வந்து வைல் லூப்போட ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வைல் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். வைல் ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணுவோமா, ஐ லெஸ் தேன் 0 கொடுத்துட்டுனா, ஐ ஈக்குவல் டு 0. இங்கே வந்து நான் ஐயை இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். வைல் ஐ லெஸ் தேன் 6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பிரிண்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பிரிண்ட் ஐ, அதுக்கப்புறம் ஐ இங்கே வந்து ஐ ப்ளஸ் ப்ளஸ் கிடையாது இல்லையா, ஸோ ஐ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஐ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் விடுறது வந்து ஒரு ஃபார்மட் மெத்தட் தான். நான் இனிஷியலாகவே வந்து இந்த கமெண்ட் பண்ணும்போது கமெண்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லியிருப்பேன். பைத்தானில் வந்து இந்த பைப்பை அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அவங்களோட ஃபார்மேட் மெத்தட் படி கமெண்ட்ஸ் இப்படி தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பேஸ் விட்டு பண்ணிங்கன்னா ஒரு ரீடபிலிட்டி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வயலுக்கு அப்புறமே ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே விட்டு தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஐக்கும் இந்த லெஸர் தேன் சிம்பிளுக்குமே ஸ்பேஸ்லாம் விட்டுருக்கேன் பாருங்கள். அதெல்லாம் விடணும்னு அவசியமே கிடையாது. பட் வந்து ஒரு ரீடபிலிட்டிக்காகவும் அவங்களோட பைத்தான் அந்த ஆர்கனைசேஷனோட மெத்தட் படியும் ஸோ இப்படி டைப் பண்ணால் அது வந்து பெட்டர். ஸோ அதனால் வந்து நான் அப்படி டைப் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா நான் கேப் விட்டுருக்கேன் பாருங்கள், ஆப்ரேட்டர்ஸ்க்கும் ஆப்பரன்ஸ்க்கும் நடுவில். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. உங்களோட ரீடபிலிட்டியும் கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கானே தவிர இது வந்து உங்களோட கோடியோ இது எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் எல்லாரும் இதை வந்து இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் உங்கள் கோட் அழகாக இருக்கும். எங்கேயாவது எரர் வந்துச்சுன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அவ்வளோதான், ஒரு ரீடபிலிட்டி தான் இது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பண்ணி 0 1 2 3 4 5 பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வைல் லூப். வைல் லூப் வந்து கம்ப்ளீட் ஆகிதான். ஸோ வைல் லூப் வந்து நீங்கள் ஜஸ்ட் கண்டிஷனை பாஸ் பண்ணிட்டு இன்க்ரிமெண்ட்டை உள்ளே கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும். ஸோ மேக்ஸிமம் இந்த ஐட்ரேட்டபிளுக்குலாம் போகும்போது, அதாவது ஸ்ட்ரிங்கு லிஸ்ட் அதுக்கெலாம் போகும்போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃபார் லூப் பெட்டர். வைல் வந்து வேறு ஏதாவது சம் பர்பஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வைலும் யூஸ் ஆகாதுன்னு தான் சொல்ல. ஸோ அந்த மாதிரி ஐட்ரேட்டபிளுக்கு போகும்போது நீங்கள் வந்து ஃபார் வந்து மச் பெட்டர். பிகாஸ் ஃபார் ஐன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கனாலே முடிஞ்சிடும், அதுவே எல்லாத்தையும் லூப் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுக்கு தான் வந்து ஃபார் லூப்போட ஒரு அட்வான்டேஜ். வைல் வந்து அதுக்கான எந்த இடத்துல அதுக்கான ரோல் வருதோ அங்கே வந்து வைல் லூப்பும் நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ வந்து இந்த ஃபார் லூப் வைல் லூப் மாதிரியே வந்து
பைத்தானில் இன்னொன்று இருக்குது. இந்த ஃபார் லூப் ஃபைல் கூட நம்மளால் இன்னொன்று யூஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து மற்ற இந்த லாங்குவேஜ்லையும் கிடையாது. பட் பைத்தானில் அது வந்து ஒரு கிரேட் அட்வான்டேஜ்னே சொல்லலாம் நம்மளால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ 5 வரைக்கும் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன ஆகும்னா ஃபஸ்ட் எடுத்தோம் 0 வரும். ஓகேவா? ஸோ நான் இன்கேஸ் இஃப் ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பிரேக்ன்றது கீவேர்டு. ஓகேவா? ஸோ பிரேக்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கான்செப்ட் இருக்குன்னு சொன்னேன். மற்ற எதுலையுமே எந்த லாங்குவேஜ்லையும் இல்லாது பைத்தான் ஒன்று இருக்குன்ட்டு அதை பற்றி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பிரேக்குன்னு கொடுக்குறேன். இந்த பிரேக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதை பற்றி பார்க்க முடியும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு பிரேக்கை சொல்லிடுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா கண்டிஷன் செக் பண்ணும். செக் பண்ணதுமே பிரேக் அப்படின்னு கொடுத்தேன். ஸோ ஐ வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ ஐ தான். வந்து பிரேக்குன்னு கொடுத்ததுமே எந்த வேல்யூமே வராது. அப்படியே வந்து பிரேக் ஆகிட்டு இது வரும். ஸோ இன்கேஸ் நான் வந்து இந்த லூப்பையே கொடுத்துட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா பிரேக் பண்ணு ஆர்எல்ஸ் பிரிண்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 0 மட்டும் பிரிண்ட் ஆகும். பிகாஸ் ஃபஸ்ட்டு செக் பண்ணும் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ரேஞ்ச் நம்மளுக்கு தெரியும் 0 தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு 0 அது மட்டும் பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஐயோட வேல்யூ 1. ஸோ செக் பண்ணி பிரேக் பண்ணிச்சு. பிரேக்னா என்னன்னா ஒரு லூப்போட எக்ஸிக்யூஷனை பாதிலே உங்களுக்கு எப்போ தேவைப்படுது அப்பயே டெர்மினேட் பண்ணுறதுக்கு பேர் தான். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து பிரேக் பண்ணு நான் சொன்னேன். ஸோ இங்கே வந்து பிரேக் ஆகிடுச்சு. பட் இந்த லூப் வந்து ஆக்சுவலாக வந்து நான் 5 தடவை எக்ஸிக்யூட் ஆகிருக்கணும். 0 to 4 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கணும். பட் நான் என்ன சொல்லிட்டேன்னா 1 வந்தாலே எனக்கு போதும், நீ அதோட லூப் பண்ணிட்டு நீ ரன் பண்ண வேணாம் லூப் அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்பிரேட்டர்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ அதனால் வந்து அது பிரேக் பண்ணி வெளில வந்துடுச்சு. ஸோ இதான் வந்து பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி கண்டினியூ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்தால் நான் வந்து இந்த இப்போ வந்து இங்கே பிரேக் கொடுத்தேன், லூப் போட்டே வெளில வந்துடுச்சுல. ஸோ இதுக்கு பதிலாக இங்கே வந்து கண்டினியூ அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஸ்கிப் ஒன் டைம் மட்டும் ஸ்கிப் ஆகிடும். ஸோ வந்து இப்பயும் வந்து அந்த ஐயோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. பட் அந்த மீதி எல்லாமே பிரிண்ட் ஆகும். அந்த 1 மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடும். கண்டினியூனா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வேல்யூக்கு போயிடும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு வந்து ஐ வந்து 1 இருந்துச்சுன்னா நீ எதுவுமே பண்ணாது, ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வேல்யூக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ அதை தான் வந்து நம்மளுக்கு இன்டர்பிரேட்டரும் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் அந்த ஒரு கான்செப்ட் சொன்னேன் இல்லையா, அது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வந்து ஃபார் லூப் அப்படின்னு போட்டு நான் இப்போ வந்து பிரேக் பண்ணி காட்டினேன்ல. ஸோ வந்து அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பிரேக்குன்றது கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் தான். பிகாஸ் அன்கண்டிஷனாக ஒரு லூப் வந்து பிரேக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னா நான் என்ன கொடுக்குறேன் 5 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். சின்ன வேல்யூ வச்சுக்கலாம். இஃப் ஐ ஈக்குவல் டு 3 நான் வந்து என்ன பண்ணுறேன் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐஏ பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று போடுறேன். என்னடா இஃபுக்கு தானே எல்ஸ் போட முடியும், ஃபாருக்கு எல்ஸ் போட முடியும்னா பைத்தானில் பண்ண முடியும். ஃபார் அண்ட் வைல் ரெண்டு லூப்புக்குமே எல்ஸ் அப்படின்றது போட முடியும். பிகாஸ் நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அன்கண்டிஷனலாக பிரேக் பண்ணுறேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நடக்கும்போது எனக்கு வந்து உள்ள இஃப் இந்த எல்ஸ் தேவையில்லை. இஃப் எல்ஸ்ன்றது எனக்கு தேவையே கிடையாது. ஏன்னா வந்து இந்த ஃபார் லூப் கம்ப்ளீட்டாக முடியும் போது அன்கண்டிஷனாக பிரேக் ஆகும்போது அங்கே எனக்கு ஒரு எல்ஸ் தேவை, ஒரே ஒரு தடவை தான். பிகாஸ் நீங்கள் வந்து இந்த ஃபார் லூப் புள்ளி அதாவது இங்கே இருக்குல்ல இஃப், இதுக்கே நீங்கள் ஒரு எல்ஸ் போட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் திரும்ப வந்து அந்த ஃபார் லூப் ரன் ஆக தான் போகுது. ஓகேவா? நான் இங்கே பிரேக் பண்ணாமல் நான் வந்து இன்கேஸ் சம் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இஃப் எல்ஸ் கொடுத்தனா அது ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த ஃபார் லூப் வந்து ஸ்டாப் ஆக போகிறதில்ல. எனக்கு வந்து ஃபார் லூப் ஸ்டாப் ஆனாலும் அந்த சமயமும் எனக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகணும்னு இருக்கு இல்லையா. அன்கண்டிஷனாக பிரேக் ஆகும்போது எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா அப்போது இந்த ஃபாருக்கு எல்ஸ்ன்றது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 0, 1, 2 அப்படின்னு மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இந்த இஃப்க்கு எல்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக தெரில. பட் இந்த மாதிரி ஃபாருக்கு வந்து எல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு கூகுள் எக்ஸாம்பிளோட காட்டுறேன். ஃபார் எல்ஸ் இன் பைத்தான். ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு கான்செப்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1,4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. பிரிண்ட் எல்ஸ் நோ பிரேக் அப்படின்னு கொடுத்துருங்க. எக்ஸிக்யூட்டட் பிகாஸ் நோ பிரேக் இன் ஃபார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி ரன் ஆகும் அப்படின்னா ஸோ இந்த அதான் நான் சொன்ன மாதிரி இந்த ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு
வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகும்போது தான் நம்ம இந்த எல்ஸ்ன்றது ரன் ஆகும். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுறதே. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் அதான் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அது ஏன் அது ஒர்க் ஆகலைன்னு எனக்கும் தெரியல. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு கூகுள் எக்ஸாம்பிளோட காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் ஐ இன் ரெயின் சம்திங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க, தெரியுதா? ஸோ வந்து பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் எல்ஸ் அப்படின்றத போட்டு பிரிண்ட் நோ பிரேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதை காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 1ன்னு வந்துருச்சு. எங்கேயாவது இந்த எல் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். ஸோ எங்கேயுமே அந்த மாதிரி இல்லை. பட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நான் அதுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் தேட்டு இது பண்ணுறேன். ஸோ இங்கே ரெண்டாவது பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸ் இன் ரெயின் 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்ஸ் பிரிண்ட் ஃபைனலி. ஸோ இங்கே வந்து இந்த ஃபார் லூப் முடியும் போது இந்த எல்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இதே வந்து நீங்கள் பிரேக் பண்ணும்போதும் பண்ணலாம். ஸோ அது வந்து நான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து அந்த எக்ஸாம்பிள் அது ஏன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சீரியஸாக எனக்கும் தெரியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் வேணால் எடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போது காப்பி. ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ வருது பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃபாரு ஸோ பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைனலி ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அந்த இஃப் போட்டதுனால சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இங்கே இஃப் போட்டு நான் பிரேக் பண்ணதுனால சம்திங் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இது வந்து ரன் ஆகலை. மேபி நான் இதை வந்து இந்த இஃப் கண்டிஷன் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணால் மேபி ஒர்க் ஆகும். ஐ திங்க் ஸோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த இஃப் கண்டிஷனை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ இது வந்து நீங்கள் இஃப் கண்டிஷன் வச்சும் பண்ண முடியும். எனக்கு வந்து இது ஐடியலின்றதுனால கரெக்டாக அது வந்து சம் எரர் ஆகிடுச்சு. இதுவே வந்து அது நம்ம ஒரு கோட் எடிட்டர் யூஸ் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு கிளியராக இருக்கும். ஸோ கோட் எடிட்டர் வந்து நம்ம மேபி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு கோட் எடிட்டருக்கு போகலாம். அதை வந்து சப்போஸ் நான் அது இது எல்லாமே ஐடியலியில் எடுத்தாலும் நான் வந்து உங்களுக்கு பைச்சாம் தான் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ வந்து பைச்சாம் வந்து உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் நான் வந்து சொல்லி கொடுத்துட்றேன். அதில் எப்படி வந்து மாடியூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக அதையும் நான் உங்களுக்கு பைச்சாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு ஃபுல்லாக சொல்லிடுறேன். பட் இப்போதைக்கு பார்க்குறது எல்லாமே நம்ம ஐடியலிலே பார்த்துடலாம். ஸோ இதான் வந்து ஃபார் லூப்பு. அதே மாதிரி ஃபார் லூப்புக்கு எல்ஸ் யூஸ் பண்ணுறது இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபார் லூப் முடியும் போது ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணுன்னாலும் சரி, ஆர்எல்ஸ் அன்கண்டிஷனாக பிரேக் பண்ணி வெளில வரும்போதும் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆனால் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் அண்ட் வைல் ரெண்டுத்துக்குமே வந்து எல்ஸ் அப்படின்றத உங்களால் யூஸ் பண்ண முடியும் பைத்தானில். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கான்செப்ட், உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பிகாஸ் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி படித்தது கிடையாது. ஃபாருக்கு எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பைத்தானில் தான் இருக்குது. ஸோ வந்து சீரியஸாக ஒரு 2-3 ப்ரோக்ராம் சால்வ் பண்ணும்போது இது எனக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த கான்செப்ட் ரொம்பவே ஒரு அட்வான்டேஜான கான்செப்ட் தான். பிகாஸ் வந்து இஃப் எல்ஸை தாண்டி ஃபாருக்கு எல்ஸு வயலுக்கு எல்ஸ் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கான்செப்ட் வந்து நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களாலையும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நான் ஏதோ ஒரு வீடியோலையும் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் நிறையா டிகின் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அதில் இன்னும் நிறைய என்னை விட அதிகமாக கற்றுக்க முடியும். ஸோ அதை மட்டும் எதுவுமே விட்டுறாதீங்க. இதை மட்டும் கற்றுக்கிட்டா போதும் அப்படின்லாம் இல்லை. ஸோ டாக்குமெண்டேஷன் போய் படித்து பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் ஆன்லைனில் இருக்குது. ஸோ டுட்டோரியல்ஸ் ஆன்லைன் யூடியூப்பில் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஸோ அதுக்கு தான். ஸோ பிகாஸ் நான் வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன். ஸோ எனக்கு தெரியாது நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்து இதோட அப்படின்றாதீங்க. இதுக்கப்புறம் என்ன கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கோங்க. ஸோ வந்து ஃபாருக்கும் வயலுக்கும் இந்த மாதிரி எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றிலாம் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னா, இஃப் கண்டிஷன் பற்றி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பெண்டிங்கில் இருந்த 2 ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து ஃபார் லூப் வைல் லூப் பற்றி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஃபாருக்கும் வயலுக்கும் எல்ஸ் யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் பற்றி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த கான்செப்டோடய முடிச்சிக்கலாம். இந்த கான்செப்டை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி யாரும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களான்னு தெரியல. நானும் அதை பற்றி இந்த வீடியோ வரைக்கும் இன்சிஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ வந்து ஃபஸ்ட்டு திங், உங்களுக்கு வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் படித்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராக்டிஸ்ன்றது வேணும். ஸோ நானே நான் சீரியஸாக இந்த பைத்தான் அப்படின்ற இந்த லாங்குவேஜை நான் வந்து நியர்லி 2 டைம்ஸ் படித்தேன். கம்ப்ளீட்டாக 2 or 3 டைம்ஸ் படிச்சிருப்பேன். ஸோ
எதில் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பிகினர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேக்கர் ரேங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஹேக்கர் ரேங்க்குள்ளே போனீங்கன்னா ஜஸ்ட் எனக்கு வந்து லாகின்ல இருக்கா இல்லை. ஸோ இங்கே வந்து சைன்அப் லாகின் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு வந்து லாகின் நான் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் லாகின் பண்ணுறேன். ஸோ ஃபார் டெவலப்பர்ஸ் ஃபார் கம்பெனிஸ்னு இருக்கும். இது வந்து பெய்டு. நீங்கள் வந்து ஃபார் டெவலப்பர்ஸ் சூஸ் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஸோ ஜஸ்ட் லாகின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த லாகின் ஆகி தான் இருக்குது. ஸோ லாகின் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனதும் நான் வந்து ஆல்ரெடி ஸோ இது வந்து நான் சும்மா வச்சுருக்கேன். ஆல்ரெடி எனக்கு இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது. அதில் நான் வந்து இதில் ஃபுல்லாக டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மேபி நான் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் காட்டுறேன். ஸோ அகெயின் லாகின். ஸோ இந்த மாதிரி சைன்அப் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து கூகுள் வச்சு சைன்அப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ ஜஸ்ட் வந்து கூகுள் வச்சு சைன்அப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ப்ராக்டிஸில் இருக்கிறது பைத்தோன் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கோல்டு பேட்ச் இருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் எது முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இருக்கும். ஸோ இங்கே மாதிரி ஸ்டேட்டஸ், அன்சால்வ்டு, ஈஸி, மீடியம், ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அவங்க வந்து உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஹேக்கர் ரேங்க்லையும், அதாவது இது என்ன பண்ணும், ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போதே உங்களுக்கு வந்து ஒரு பக்கத்தில் ஒரு கான்செப்ட் கொடுத்து அந்த ப்ராப்ளம்க்கு லாஜிக் வச்சு சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி லாஜிக் சால்வ் பண்ண தான் உங்களுக்கு வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணாங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரது வந்து ஜஸ்ட் கான்செப்ட் தான் சொல்லித்தரேன். இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது, இந்த மாதிரி ஃபார் லூப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, லிஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதெல்லாம் எங்கே அப்ளை பண்ணால் அதை வந்து நீங்கள் மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதை எங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும்னு உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் ஹேக்கர் ரேங்க் உள்ள போயிட்டு பைத்தான் அப்படியே போட்டு உள்ளே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸோ இங்கே அவைலபிள் ஸ்கில்ஸ்னு இருந்துச்சு இல்லை, ஸ்கில்ஸ் அவைலபிள் ஃபார் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பைத்தான்குள்ளே போயிட்டு அவங்க கொடுத்துருக்குற ப்ராப்ளம்ஸ் அப்படியே அவங்க டுட்டோரியல் மாதிரி தான் எடுத்துகிட்டே போவாங்க. உங்களுக்கு எடுத்ததும் வேரியபிள்ஸை ஸ்டார்ட் பண்ணி, ஸோ அந்த வேரியபிள் ஸ்டார்ட் பண்ணும்போதே இப்படி டிக்ளேர் பண்ணணும்னு மேலே ஒரு டிஸ்கிரிப்ஷன் கூட ஒரு ப்ரீஃப் டுட்டோரியல் ஒன்று கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே வந்து சம்திங் இப்போ வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. எனக்கு வந்து இப்போ இதில் வர்றது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம்லாம் வரும், அதனால தான் நான் அது எதுவும் சால்வ் பண்ணி காட்டல. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை மட்டும் போய் பாருங்கள். ஸோ வேணால் உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இன்கேஸ் நான் வந்து இப்போது C++ சம்திங்குள்ளே போகிறேன். இப்போ போனீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் இன் C அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி பைத்தானுக்கு இருக்கும் ஃபார் லூப் இன் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஆப்ஜெக்டிவ் என்ன, டாஸ்க் என்ன, அவுட்புட் என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து உங்கள் டுட்டோரியல் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக என்னென்னு டிஸ்கிரைப் பண்ணிட்டு தான் அவங்க வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே போவாங்க, இல்லைனாலாம் போக மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஃபார் லூப்னா ஃபஸ்ட்டு ஃபார் லூப்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து அதுக்குள்ளேயே போவாங்க. ஸோ சால்வ்டும் இங்கே இருக்குது. ஆப்ஜெக்ட் இதை பாருங்கள், ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த டாஸ்கில் பாருங்கள், திஸ் சேலஞ்ச் ரெக்வயர்ஸ் யூ டு பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் ஆன் அ சிங்கிள் லைன் ஆல்ரெடி ப்ரொவைட்ஸ் இன்புட் டு ஸ்ட்ரிங். ஸோ std ஸோ எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஆல்ரெடி ஒரு பாய்லர் கோடே உங்ககிட்ட இருக்கும் அதில். ஸோ அதை யூஸ் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து பைத்தானுக்கும் இருக்கும். ஓகேவா. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அதை இதில் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட நாலேஜ் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும்தான் வெப்சைட்டில், இது வந்து நான் பிகினர்ஸுக்கு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோடச்செஃப் அப்படின்னு ஒன்று, கோட்செஃப் சம்திங் இருக்குது, கோட்செஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுவுமே இதில் வர ப்ராப்ளம்ஸுமே நல்லாயிருக்கும். ஸோ வந்து அப்படியே நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ண நீங்கள் வந்து எந்த பிளாட்ஃபார்ம் நல்லாயிருக்கோ அந்த பிளாட்ஃபார்ம் போயிடலாம். ஹேக்கர் எர்த் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஹேக்கர் ரேங்க் அப்படின்னு இருக்குது, கோட்செஃப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸோ நான் இங்கே உங்களுக்கு அந்த மாதிரி தேவையான இந்த எந்தெந்த வெப்சைட்ஸ் வேணுமோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ அதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் இல்லைனா வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியுமே தவிர, நான் வந்து ஜஸ்ட்டு வந்து கான்செப்ட் படிக்கிறதுனால உங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். வெறுமனே அப்படியே படிக்கிறதுல வந்து யூஸே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நான் சொல்லிக் கொடுக்கல, நீங்கள் டெய்லியும் போய்ட்டு குவிஸ் அட்டென்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து க்ரோவே ஆகாது.
டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கான்செப்ட் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் போய் ஒன்றே ஸோ நான் சொன்ன வெப்சைட் எதுலையாவது நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து ஒரு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ தான் நீங்களே யோசிக்க ஆரம்பிங்க, இந்த மாதிரி லாஜிக் யோசிக்கலாம் போல், ஸோ இதுக்கு வந்து நம்ம இதை அப்ளை பண்ணலாம், இந்த கான்செப்ட் நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி யோசிக்கும் போது தான் உங்களுக்கு உங்களோட ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ டெய்லியுமே கான்ஸ்டண்ட்டாக என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பைத்தானுக்கு மட்டும் சொல்ல, எந்த லாங்குவேஜாக வேணா இருக்கட்டும், ஸோ அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன எல்லா வெப்சைட்ஸ்லையுமே வந்து பைத்தானுக்கு மட்டும் இல்லை, எல்லா லாங்குவேஜஸ்க்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ ஹேக்கர் ரேங்க்கில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் வந்து டுட்டோரியல் மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க எல்லா லாங்குவேஜ்மே. ஸோ வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க, ப்ராக்டிஸ் ஃபார் சி, ப்ராக்டிஸ் ஃபார் C++, ப்ராக்டிஸ் ஃபார் பைத்தான், ப்ராக்டிஸ் ஃபார் JS அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக வந்து ஒரு டுட்டோரியலையும் படிச்சுட்டு அப்படியே வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து பிகினராக இருந்தால் ஹேக்கர் ரேங்க் அப்படின்னு சொன்னேன். ஸோ கோட் செஃப்பும் நல்ல வெப்சைட் தான், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹேக்கர் எர்த் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ வந்து எதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது உங்களோட இஷ்டம் தான். ஸோ ஜஸ்ட் அப்படி நீங்கள் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டே பை டே அட்லீஸ்ட் ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே உங்களோட ஸ்கில் டெவலப் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இன்கேஸ் ஆன்லைனில் எடிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ரெப்பிலிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரெப்பிலிட் நீங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு, இது வந்து ப்ரௌசர் ஐடி. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கோடிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ வந்து நீங்கள் லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும். நான் அதனால் பைத்தான் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். கிரியேட் ரெப்பிள் அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும், நேராக அது வந்து க்ரியேட் பண்ணிவிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து லோட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணி அப்படியே, ஸோ இது வந்து இன்டர்பிரேட்டர்லாம் கிடையாது. நான் வந்து நீங்கள் அப்படியே ஒரு கோட் எடிட்டர் மாதிரி தான் இது. நான் வந்து இது ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து இன்கேஸ் உங்களால் லேப்பில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அப்படின்னா நான் வந்து ஆன்லைனில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இதை சொல்கிறேன். பிகாஸ் ஹேக்கர் ரேங்கில் ஒரு ப்ராப்ளம் பார்க்குறீங்க, அதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து அவங்க ஒரு பாய்லர் பிளேட் கோட் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி அது சில நேரத்தில் வந்து டெலீட் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஓன் கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதிலே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அது நான் வெப்சைட்லேருந்து வெளில வந்துட்டு ஜஸ்ட் ப்ராப்ளம் மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு வெளில வந்துட்டு அதுக்கான சொல்யூஷனும் நீங்கள் உங்களோட எடிட்டர் சம்திங் ட்ரை பண்ணுறதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதனால தான் வந்து இந்த ஆன்லைன் எடிட்டரையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் அப்படியே டைப் பண்ணி காப்பி பண்ணி அதுக்கு சொல்யூஷன் வந்துருச்சு அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் தான். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே போக முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கம்ப்ளீட்டாக. ஸோ ஃபங்க்ஷன்ஸில் வந்து சின்ன கான்செப்ட் தான், பட் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோக்கான குவிஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் குவிஸ் அட்டன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பை.